வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் கிபி 1893 நடைபெற்ற சர்வமத மகாசபையில் சுவாமி விவேகானந்தர் கலந்து கொண்டு செப்டம்பர் 11 அவர் ஆற்றிய எழுச்சிமிகு உரையே பாம்பாட்டிகளின் நாடு என்று பாரதத்தை எள்ளி நகையாடிய மேலை நாட்டவர்களுக்கு பாரதம் உலக தத்துவங்களின் உன்னத முன்னோடி என்பதை உணர வைத்தது என நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாரதத்தின் பெருமையை பாரிக்கே பறைசாற்றிய அந்த எளிய உரையில் சுவாமி விவேகானந்தர் என்னதான் பேசினார் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. ஆன்மீக எழுத்தாளர் ரா கணபதி அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்று நூலில் அதை முழு விவரத்துடன் அழகுற விளக்கியுள்ளார். பாரதத்தில் பிறந்த அனைவரும் அந்த உரையை தெரிந்து கொள்வது அவசியம் என்ற முறையில் அதனை சுருக்கமாக பாரத மணித்திருநாடு நேயர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உலக சரித்திரத்தில், முக்கியமாக உலக சமயங்களின் சரித்திரத்தில், குறிப்பாக இந்து சமய சரித்திரத்தில் பொன்னெழுத்தால் பொறிக்க வேண்டிய பெருவிழா 1893 செப்டம்பர் மாதம் சிகாகோவில் நடைபெற்ற சர்வமத மகாசபை. கீழ்நாட்டு நாகரிகங்களின் மதிப்பும் ஆன்மீக உயர்வும் மேலை நாடுகளுக்கு தெரிவதற்கு அது ஒரு சாளரமாக, ஜன்னலாக அமைந்தது. இந்த மகாசபை கீழ்நாட்டு மக்கள் அநாகரிகமானவர்கள், அவளுடைய மதங்கள் வெறும் சடங்குகளும் மூட நம்பிக்கைகளும் மட்டுமே பொருந்தியவை என்று மேல்நாடுகளில் பொதுவாக நிலவி வந்த கருத்தை மாற்ற பெரிதும் உதவியது. இந்து மதத்தின் சிறப்புகளையும் அந்த சிறப்புகளின் சிரோமணியான உபனிஷத வேதாந்தம் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான இறுதி நிலை என்பதையும் பூவுலகம் முழுவதற்கும் அறிய செய்தது இந்த மகாசபைதான். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து 400 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி 1893 சிகாகோவில் ஒரு விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவின் ஒரு பகுதியாகவும் உலக கண்காட்சியின் ஒரு அங்கமாகவுமே சர்வமத மகாசபை கூட்டப்பட்டது. இந்த சபையிலே உலகத்தின் பற்பல நாடுகளிலிருந்து கத்தோலிக்கர், புராட்டஸ்டன்ட், கிரீக் சர்ச் ஆகியன உள்ளிட்ட கிறிஸ்துவ மத உறுப்பினர்கள், இந்து மதம், ஜெயின மதம், பௌத்தம், ஜூடாஸ் மதம், கன்ஃபியூஷியஸ் மதம், ஷிண்டோ மதம், முகமதிய மதம், மல்டா மதம் ஆகிய 8 சமயங்களின் பிரதிநிதிகள் மகாசபையில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். பிரதிநிதிகள் தேர்வுக்கும் வரவேற்புக்கும் மகாசபை நிர்வாகத்துக்கும் குழுக்கள் நியமனமாகி அவை அல்லும் பகலும் உழைத்தன. உலகத்தின் 120 கோடி மக்களின் சமய பிரதிநிதிகள் சிகாகோவில் வந்து குழுமினர். அப்போது மக்கள் தொகை அது. கலை இல்லம் என்ற பெயருக்கு முற்றிலும் தகுதி வாய்ந்த கட்டிடத்தில் கொலம்பஸ் ஹால் என்ற மாபெரும் மன்றத்தில் 1893 செப்டம்பர் 11 காலை 10 மணிக்கு டான் டான் என்று மணி முழங்கியது. 7000 மக்கள் அப்பெரிய மன்றத்தில் ஆர்வத்துடன் கூடியிருக்க சமய பிரதிநிதிகள் யாவரும் மகத்தானதோர் முறையில் அணிவகுத்து வந்து மேடை மீது ஏறினர். வெவ்வேறு வண்ணமுள்ள பற்பல அங்கிகளில், பற்பல தலையணிகளுடன், பெருமதி, சிலுவை போன்ற பற்பல சின்னங்களுடன் முடி வளர்த்தவரும் முடியை மழித்தவருமாக அந்த பிரதிநிதிகள் வரிசையாக வந்ததே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தின் பிரதம பாதிரியாகிய கார்டினல் கிப்பன்ஸ் மேடையில் நடுநாயகமாக வீற்றிருந்தார். அவர்தான் பிரார்த்தனையுடன் சர்வமத மகாசபையை தொடங்கி வைத்தவர். இந்தியாவிலிருந்து பல பிரதிநிதிகள் மகாசபைக்கு வந்திருந்தனர். கல்கத்தாவிலிருந்து பிரதாப் சந்திர மஜும்தாரும், பம்பாயிலிருந்து நகர்கரும் பிரம்ம சமாஜ பிரதிநிதிகளாக வந்திருந்தனர். காந்தி என்றொருவர் ஜெயினர்களின் பிரதிநிதியாக வந்திருந்தார். அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களும் சக்கரவர்த்தியும் தியோசாபிக்கல் சொசைட்டியின் பிரதிநிதிகளாக வந்திருந்தனர். தர்மபாலர் என்பவர் ஈழத்து புத்தமத பிரதிநிதியாக வந்திருந்தார். இதில் வேடிக்கை என்னவென்றால், அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்படாத சுவாமி விவேகானந்தர் தவிர சனாதன இந்து மதத்தின் பிரதிநிதி என்ற பெயரில் யாருமே வரவில்லை. சீர்திருத்தப்பட்ட இந்து மத பிரதிநிதிகளை அனுப்பி வைக்க இந்தியாவில் செல்வாக்கு பொருந்தியவர்கள் இருந்தார்களே அன்றி, சனாதனமான புராதனமான இந்து தர்மத்துக்கென ஒரு பிரதிநிதியை கூட முறைப்படி மகாசபைக்கு அனுப்பி வைக்க அன்றைய இந்தியா அறிந்திருக்கவில்லை. இந்து மதத்தின் பெருமை அமெரிக்க மேடையிலிருந்து மேதை விவேகானந்தரால் பிரகடனமான பின்தான் இந்தியாவிலேயே சனாதன வேதாந்த மதம் வீறு கொண்டு கட்டுக்கோப்புடன் எழுந்தது. மேடையில் 31வது சுவாமிஜி அமர்ந்திருந்தார். ஆனால் காய்கறிகளிடையே திகழும் ஒரு புஷ்பம் போல அவரே மற்றவர்களிடம் எடுப்பாக தொடங்கினார். பிரம்ம சமாஜம், தியோசபி போன்ற எந்த மதப்பிரிவுக்கும் பிரதிநிதியாக இல்லாமல்
இந்து மதம் என்ற பெயரால் நாம் எதை எண்ணுகிறோமோ அதற்கு மட்டும் பிரதிநிதியாக இல்லாமல் இந்து மதம் உலக மதம் என்ற பொருளில் உலகத்துக்கெல்லாம் ஒரு பிரதிநிதியாக வீற்றிருந்தார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர். சபை தலைவர் டாக்டர் ஃபர்ரோஸ் பிரதிநிதிகள் ஒவ்வொருவரையும் பெயர் குறிப்பிட்டு அழைத்து அந்த மாபெரும் சபைக்கு அறிமுகம் செய்ய அவர்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக தாங்கள் தயாரித்து வந்திருந்த உரைகளை படித்தனர். அச்சமும் கூச்சமும் அறியாத சுவாமிஜிக்கு இன்று இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. அடே அப்பா, அந்த பிரதிநிதிகளின் ஒவ்வொருவரும் அந்தஸ்திலும் வயதிலும் எவ்வளவு பெரியவர்கள்! அவர்களில் ஒருவனாக நமக்கு எப்படி இடம் கிடைத்தது? ஆகா, இவர்கள் முன்னேற்பாடாக சொற்பொழிவுகள் தயாரித்து எழுதி வந்திருக்கிறார்களே, நாமோ ஆயத்தம் ஏதுமில்லாமல் வந்திருக்கிறோமே. தலைவர் கூப்பிட்டு விட்டால் என்ன செய்வது என்று தம்மையே அவர் நொந்து கொண்டார். டாக்டர் ஃபர்ரோஸ் 2-3 முறை சுவாமிஜிக்கு சைகை காட்டியும் சுவாமிஜி அப்புறமாகட்டும் என்று தட்டி கழித்து வந்தார். இந்த சாது பேசவே போவதில்லையோ என்று எண்ணிவிட்டார் டாக்டர் ஃபர்ரோஸ். என் இதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. நாவு வறண்டே போய்விட்டது. நரம்பு தளர்ச்சி காரணமாக காலை கூட்டத்தில் பேசும் துணிவு எனக்கு எழவில்லை என்று சுவாமிஜி ஒரு கடிதத்தில் குறிப்பிடுகிறார். மஜும்தார் நன்றாக பேசினார். சக்கரவர்த்தி ரொம்ப நன்றாக பேசினார். அவர்கள் நிரம்ப கரகோஷம் பெற்றார்கள். அவர்களெல்லாம் பேச்சுக்களை தயாரித்து கொண்டு ஆயத்தமாக வந்திருந்தார்கள். நான் தான் முட்டாள் என்று சொல்லிக்கொண்டே போகிறார் அந்த கடிதத்தில். அந்த முட்டாள்தனம்தான் உலகத்திற்கே தெரிந்ததே. மீண்டும் மீண்டும் தலைவர் கூப்பிட்ட பிறகு மனதை உறுதிப்படுத்தி கொண்டு சுவாமிஜி பேச எழுந்திருந்தார். எதை பேசுவது எதை எண்ணுவது என்றே புரியாத நிலையில் அவரது உள்ளம் தன்னை அறியாமல் அன்னை கலைவாணியை நாடி சென்றது. அறிவு பொய்கியாம் ஞான சரசில் விளங்கும் சரஸ்வதியை உள்ளம் குவிந்து நினைந்தார். அதன் பின் அவர் பேசத் தொடங்கினார். சுவாமி விவேகானந்தரை டாக்டர் ஃபர்ரோஸ் அந்த உலக மாநாட்டிற்கு அறிமுகம் செய்தார். விவேகானந்தர் பேசத் தொடங்கினார். யுக யுகாந்தரங்களாக விளங்கி வந்துள்ள இந்து மதம் பேசிற்று. மிகவும் சமீப காலத்தில் பிறந்த அமெரிக்க நாகரிகத்தை நோக்கி கல்பாந்தரங்களாக உயிர் வாழ்ந்து வந்துள்ள வேதாந்த சமயம் பேசிற்று. அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, விவேகானந்தரின் வாயிலிருந்து உதிர்ந்த அந்த வார்த்தைகளை வெறுமனை வாயிலிருந்து உதறவில்லை. உண்மையாகவே அவரது உள்ளம் அங்கு கூடியிருந்தவர்களை எல்லாம் தன் உடன் பிறந்தவர்களாக எண்ண அந்த எண்ணமே சொல்லாக அவருடைய இதயத்தில் இருந்து பீரிட்டது. ஞானாக்னி ஒளி வீசும் திருமுகமும் செந்தழலையை ஆடையாக பூண்டது போன்ற கஷாய கோலமுமாக நின்ற அவரிடமிருந்து பனியின் குளிர்ச்சியோடு வார்த்தைகள் வந்த அந்த கணமே கூடியிருந்தோரின் இதயங்கள் அவரிடம் ஒன்றிவிட்டன. நான் வந்தேன், கண்டேன், வென்றேன் என்று சீசர் சொன்னானாமே, அதுபோல சுவாமிஜி வந்தார், ஒரே வார்த்தை சொன்னார், அமெரிக்கர்களை வென்றார். அதுவரையிலும் பேசிய பிரதிநிதிகள் அனைவரும் சபையினருக்கு ஆச்சாரியர்களாக தங்களை கருதி கொண்டு உயர் பீடத்திலிருந்து பேசுவது போல் அவர்களை அழைத்தார்கள், அல்லது கணவான்களே, சீமாட்டிகளே என்று அழைத்தார்கள். ஆனால் சுவாமிஜி தான் அவர்களுடன் இரத்த கலப்பு உள்ளவராக, அதிலும் தத்துவ அறிவில் குறைந்தவர்கள் என்று எண்ணப்பட்ட பெண்களை முன்வைத்து சகோதரிகளே, சகோதரர்களே என்று அழைத்தார். கூட்டத்தினர் உடனேயே வெறி பிடித்தார் போர் மகிழ்ச்சி ஆரவாரம் பொங்க கரகோஷம் செய்தனர். சிலர் ஆவேசமாக தங்கள் இடத்திலிருந்து எழுந்து வாழ்வு கோஷம் போட்டார்கள். உணர்ச்சிகளை அடக்கி மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டிய சமய மாகாநாடு ஒன்றில் உணர்ச்சி வசப்பட்டு ஆர்ப்பரித்தார்கள். அந்த அளவுக்கு சுவாமிஜியின் வார்த்தைகள் அவர்கள் உள்ளங்களை கவர்ந்தன. சுவாமிஜியால் முழுசாக 100 செகண்டுகளுக்கு பேசவே முடியவில்லை. கல்விழுந்த தடாகம் போல் அவருடைய ஒரு வார்த்தை அத்தகைய கொந்தளிப்பை ஏற்படுத்திவிட்டது. ஒரு விதமாக சபை அடங்கியவுடன் சுவாமிஜி பேச ஆரம்பித்தார். எங்களுக்கு நீங்கள் அளித்த இதயபூர்வமான வரவேற்பை ஏற்று இங்கு நான் பேச எழுந்திருப்பது பேச ஒண்ணாத ஆனந்தத்தில் என் இதயத்தை நிரப்புகிறது. உலகத்திலேயே மிக மிக தொன்மை வாய்ந்த வேத காலத்தைச் சேர்ந்த சந்நியாசிகளின் சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா மதங்களுக்கும் அன்னையான மதத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். எல்லா வகுப்புகளையும் பிரிவுகளையும் சேர்ந்த கோடானு கோடி இந்துக்களின் சார்பில் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த மேடையில் எனக்கு முன்பு பேசியவர்களில் சிலர் கீழ்நாடுகளில் இருந்து வந்துள்ள பிரதிநிதிகளை பற்றி குறிப்பிட்டு, தூர தேசங்களிலிருந்து வந்துள்ள இப்பிரதிநிதிகள் சகிப்புத்தன்மை என்ற தத்துவத்தை பல்வேறு நாடுகளுக்கு எடுத்துச் சென்று பரப்பிய கௌரவத்திற்கு உரிமை கொண்டவர்கள் என்று கூறினார்கள். அப்படி கூறியவர்களுக்கு என் நன்றிகள் உரித்தாகுகின்றன. சகிப்புத்தன்மை, உண்மைகளை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற 2 தத்துவங்களை பாருக்கெல்லாம் உபதேசிக்கும் ஒரு மதத்தைச் சேர்ந்தவன் நான் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். எந்த ஒரு மதத்தின் புனித மொழியாகிய சமஸ்கிருதத்தில் விளக்கி வைத்தல் என்ற பதத்துக்கு வார்த்தை கிடையாதோ அத்தகைய ஒரு மதத்தின நான் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். எல்லா மதங்களுடையவும் எல்லா தேசங்களுடையவும் அகதிகளுக்கும்
பகிஷ்கரிக்கப்பட்டவர்களுக்கும் நிழல் தந்த நாட்டைச் சேர்ந்தவன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன். உடன் பிறந்தோரே, என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் மனனம் செய்து நினைவில் வைத்திருக்கும் ஒரு ஸ்லோகத்திலிருந்து, கோடிக்கணக்கான மக்கள் தினந்தோறும் மொழியும் ஒரு ஸ்லோகத்திலிருந்து சில வரிகளை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். பல்வேறு நதிகள் பல்வேறு இடங்களில் தோன்றினாலும் ஒரே கடலில் ஒன்றாக கலப்பது போல பலவிதமான மனப்பக்குவம் கொண்டவர்கள் பின்பற்றும் வழிமுறைகள் நேரானவையாகவும் குறுகலானவையாகவும் தோன்றினாலும் ஆண்டவனே அவை உன் ஒருவனிடம்தான் இட்டுச் செல்கின்றன என்று சிவமகிம்ன சோஸ்திரம் 7வது ஸ்லோகத்தை சுவாமிஜி எடுத்துரைத்தார். இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாநாடு என்றென்றைக்கும் நடைபெற்ற மகோன்னதமான கூட்டங்களில் ஒன்றாகிய இந்த மாநாடு கீதையில் போதிக்கப்படும் கீழ்கண்ட அற்புத சித்தாந்தத்தின் நிரூபணமே ஆகும். எந்த உருவில் என்னை ஒருவன் நாடினாலும் அவனை நான் சென்றடைகிறேன். இறுதியில் என் ஒருவனிடமே கொண்டுவிடும் பாதைகளில் தான் எல்லா மக்களும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்று பகவத்கீதை 7ஆம் அத்தியாயம் 21ஆம் ஸ்லோகத்தின் பொருளை சிறிதே விவரித்து கூறினார் சுவாமி. பிரிவு மனப்பான்மை, குறுகிய நோக்கம், அதன் வழி தோன்றும் சுய மதவெறி இவை எந்த எழிலார்ந்த உலகை நீண்ட நாட்களாக பீடித்து விட்டனவோ அதனை கொடுமையால் நிரப்பிவிட்டன. மக்களை இரத்தத்தால் நனைத்து விட்டன. நாகரிகங்களை அழித்து விட்டன. தேசங்களை முழுமையாக துர்தசையில் ஆழ்த்தி விட்டன. இந்த பயங்கர பூதங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போது இருப்பதை விட மனித சமுதாயம் மிக மிக முன்னேறி இருக்கும். அவற்றின் அழிவு காலம் வந்துவிட்டது. இந்த மாநாட்டின் பெருமையை தெரிவித்து இன்று காலையில் முழங்கிய மணி ஓசை எல்லா மதவெறிக்கும், போர் வாழாலும் பேனாவாலும் பிற மதத்தினரை அழிக்கின்ற காரியங்களுக்கும், மக்களிடையே நிலவும் எல்லா அன்பற்ற உணர்ச்சிகளுக்கும் சாவுமணி ஓசையாக இருக்கும் என்று நான் ஆவலோடு நம்புகிறேன். சிறிய உரைதான் அது. ஆனால் அந்த சிறிய உரையிலேயே ஒரு நொடியில் தோன்றும் மின்னலை போல கேட்பவர்கள் உள்ளத்திலே சுடற்கொடி பரப்பிவிட்டது. அந்த உரையில் துணித்த சுவாமிஜியின் உளமார்ந்த சிரத்தையும் அவரது அழகிய அழுத்தமான ஆங்கிலத்தையும் கேட்டு அவையோர் ஆரவாரித்தனர். சமய சமரசம் என்ற மகத்தான பொருள் பற்றி சுவாமிஜி கூறிவிட்டார். எந்த மதத்தையும் கண்டிக்கவில்லை, எதையும் பெரிது சிறிது என்று பாகுபடுத்தவில்லை. எல்லா மதங்களும் இறைவனிடம் அழைத்து செல்பவை என்று கூறிவிட்டார். எம்மதமும் சம்மதம், எனவே பிற மதத்தினர் இந்து மதத்தை தாழ்த்தி பேச வேண்டியதில்லை என்ற கருத்துக்களுடன் சுவாமிஜியின் உரை அமைந்திருந்தது. இப்படி அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கும் பாரதத்தின் புத்தர்கள் நாம் என்பது நம் அனைவருக்கும் பெருமிதம் தரும் ஒரு விஷயம் அல்லவா? சுவாமி விவேகானந்தர் காட்டிய பாதையில் நல்ல பாரத குடிமகனாய் நம்மால் இயன்ற தொண்டுகளை பாரத அன்னைக்கு செய்து பாரதத்தை வைக்கத் தலைமை கொள்ள வைப்போம். இந்த உரை பாரதத்தில் பிறந்த அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கும் உரை என்பதால் இதை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோன்ற உரைகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வந்தே மாதரம், வளர்க பாரதம், ஜெய் ஹிந்த்.